மோடி அவர்கள் பதவியேற்க போறாரு மூன்றாவது முறையாக. 3.0 ஹேட்ரிக் வெற்றி நேரு காலத்திற்கு பிறகு வந்திருக்கிறோம். ஆடை வெட்டி ரோட்ல வச்சு டான்ஸ் ஆடுறது தான் உங்களோட பேசக்கூடிய ஸ்டைலா? பாஜகக்காரன் கேண்டிடேட் எல்லாமே கேண்டிடேட், இவங்கெல்லாம் கேண்டிடேட் இல்லை. பானிபூரி, பேல்பூரி, மசால் பூரி சாப்பிட்றதுக்காக ஒரு 40 பேர் அமைச்சிருக்காங்க. ஒரு ஆள் கெட்டவங்க, இன்னொருத்தவங்க கேடு கட்டவங்க. கெட்டவர் யார், கேடு கெட்டவர் யார்? கேடு கெட்டவர் யாரும் ஊருக்கே தெரியும். இன்னைக்கு ஆட்சி பண்ண போகிறது யாரு? திருட்டு உருட்டு, இது ரெண்டுமே திமுக ஒட்டி பிறந்த சகோதரர்கள் போல. திருடவும் செய்வான், உருட்டவும் செய்வான், நல்லா உருட்டுவான். பாஜகவுக்கு நாங்க பண்றது என்ன நினைக்கிறீங்க? நீங்க திருட்டா உருட்டா? நாங்க திருடுவோம். இன்னைக்கு இந்த ரெண்டு கரையான்களையும் அடித்து ஓட வைக்க போறது, இவங்களை விரட்ட போறது பாஜக. அடுப்பது சீமான் அவர்கள் ஒரு தனி கெத்து தானே அவருக்கு. அது கெத்து தான். தமிழகத்தை மீட்க வேண்டிய சூழல் இருக்குங்க. எடுக்கணும். என்ன கஷ்டத்துல தமிழகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? பிரதர், நீங்க வெளியிலேங்க போனீங்கனால வீட்டில் உங்களுக்கு இருக்கு தேவையில்லாம எந்த ஒரு களங்கமும் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆனா அண்ணாமலைகளுக்கு பல கஷ்டங்கள் இருக்கும் போல. இல்ல ஸ்டாப் பண்றேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக பாஜக இளைஞர் அணியைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஹரிஹரன் ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்த முறை எப்படி போன 10 ஆண்டுகளாக தனித்து முடிவுகள் எடுத்து வந்தீங்க பெரும்பான்மையோடு, இந்த வரை கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்திருக்க வேண்டிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எப்படி இந்த மூன்றாவது முறையை நகர்த்தி செல்வார் பிரதமர் மோடி அவர்கள்? முதல்ல ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. ஆமா, திமுக செய்யக்கூடிய அவல ஆட்சி போல இருக்காது. காங்கிரஸ் செய்த புரோக்கர் ஆட்சி போல இருக்காது. நல்ல ஆட்சி. 10 ஆண்டுல எப்படி பொற்கால ஆட்சி மக்களுக்கு கொடுத்தோமோ, என்னென்ன திட்டமெல்லாம் கொடுத்து மக்களை நாங்கள் தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டணுமோ, இன்னும் எதையெல்லாம் செய்யாம இருக்கமோ அதையெல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா அதெல்லாம் உணர்ந்து இந்த முறை மக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்களை கடைக்கோடி வரை கொண்டு போய் சேர்ப்பது தான் பாஜகவுடைய தலையாய விஷயமா இன்னைக்கு இருக்கு. பாரத பிரதமர் திரு மனித குலசாமி மோடிஜி அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு. என் மக்கள் என் மக்கள் என் மக்கள் அவர்கள் வளரணும், நல்லபடியா இருக்கணும். இந்த இந்திய நாடு அவர்கள் நல்லபடியா வாழ்ந்து நல்லபடியா இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றணும் அப்படின்னு பல பேர் பேசி கேட்டிருப்பீங்க. அதை நடவடிக்கைகள் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் மிகு இயக்கமாக, ஒரு ஆற்றல் மிகு தலைவராக நீ நாங்கள் இருக்கோம். அது நிச்சயம் நடைபெறும். இந்த 3வது ஆண்டு ஆட்சி 3.0 ஹேட்ரிக் வெற்றி நேரு காலத்திற்கு பிறகு வந்திருக்கிறோம். இது பெரிய அளவில் ஒரு மக்கள் எல்லாம் புரட்சிகரமாக பேசக்கூடிய அளவில் இந்த ஆட்சி இருக்குன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். இல்லை, முகம்லாம் ரொம்ப வாடி போயிருந்தது மோடி அவர்களுக்கு. என்ன காரணம்? பெரும்பான்மை இழந்துட்டோம், யாரையும் நம்ம நாடி இருக்கிறோமே அப்படின்ற ஒரு சோகத்தில் என்ன காரணம்? இல்லை சார், வெயில் அதிகம் சார். வெயிலுக்காக முகம் வாடிச்சா? நீங்கள் முகம் வாடிச்சு இது சோகமாக இருக்காங்கன்னு சொல்ல வேண்டியது இல்லை. நாங்கள் சோகமாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு கிளாஸில் படிக்கிறீங்க, ஒரு தடவை 99 மார்க் வாங்குறீங்க, அடுத்த முறை 89 வாங்குறீங்க, பாஸ் ஆஃப் ஃபெயிலா? நீங்கள் பாஸ் தான், அவ்வளோதான். மக்கள் இப்போவும் தொடர்ந்து மோடிஜி தான் ஆட்சி அமைக்கணும், பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கணும்னு சொல்லி எங்கள் பக்கம் தான் மேண்டேட் கொடுத்துருக்காங்க. பல பேர் புலம்பலாம், பல பேர் கதறலாம், பெரும்பான்மை இல்லை பத்தியா அப்படின்னு பேசலாம். அதாவது ஒரு 10 பேர் ஒரு கிளாஸில் இருக்கும், நீங்கள் 90 மார்க் வாங்குறீங்க, பாக்கி இருக்கவங்க 8 பேரை சேர்க்கும் போது உங்களோட 10 மார்க் கம்மியாக வருது. கணக்குப்படி நீங்கள் படிக்கிறவங்களா அவங்க படிக்கிறவங்களா? சொல்லுங்க. இல்ல, படிப்புன்றது வேற, தேர்தல் தலைவரே. நான் ஜெனரலா கேட்கறேன், பதில் சொல்லுங்க. இல்ல, எடுத்துக்காட்டு நல்லா இருக்கு. சரி, இப்போ நான் இது ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். காங்கிரஸ் சொல்லி தனிப்பட்ட முறையில் அவங்க வாங்கின தொகுதி எத்தனை சொல்லு? 99 முடிஞ்சிச்சு. நாங்க தனிப்பெருமை வாங்கின 240 முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். இதுலயே தெரியல அவங்களுக்கு பாஜக குள்ளநரிகள் எல்லாம் சேர்ந்து, பன்னிகள் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து வாங்கிய வாக்குகளை விட சிங்கம் அதிகமாக வாக்குகள் வாங்கியிருக்கிறோம். தனி மெஜாரிட்டி தான் இன்னைக்கும். நாங்க கூட சிங்கம் தனித்து பன்றிகள் குறைத்து தான் காட்டணுமா? அப்படி கிடையாதுங்க. கூட்டமா வர்றது சிங்கிளா இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன் தவிர நாம எதையுமே குறை சொல்லி பேசக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் இல்லை. ஏன் இப்போ கூட ஆடை வெட்டி ஒரு மானங்கட்ட அரசியல் பண்ணக்கூடிய திமுக என்ன சொல்றாங்க? ஆட்டை விடியா, ஆடுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அரசு இந்த பாஜக அரசு. ஆடை விடு, அது வாயிலா ஜீவன். மாட்டுக்கு குரல் கொடுத்து ஆட்டுக்கு குரல் கொடுக்கல, மாட்டுக்கு குரல் கொடுத்து ஆட்டுக்கு, அதெல்லாம் சொல்லாதீங்க. ஒரே விஷயம் கேளுங்க, ஆடை ஏன் ரோட்ல போட்டு வெட்டி அதை ஏன் ஒரு லோக்கலைஸ்டா பண்ற? இதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டியா? நீ ஜெயிச்சா இப்படிலாம் பண்ணுங்க. திரு அண்ணாமலை அவர்கள் பேசிய பேச்சுக்காக தான் இப்படி ரிவெஞ்ச்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன ரிவெஞ்ச்? என்ன பேசணும்? நீ ரிவெஞ்ச் நிறைய பேசிட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு பேசிட்டோம்ல, நாங்க பேசுறது தப்பு தானே சொல்றீங்க? இதெல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசு, மக்கள் மன்றத்தில் பேசு, சட்டமன்றத்தில் பேசு. ஆடை வெட்டி ரோட்ல வச்சு டான்ஸ் ஆடுறதா உங்களோட பேசக்கூடிய ஸ்டைலா? கேவலமா இதெல்லாம் மக்கள் பார்த்தா, பக்கத்து ஸ்டேட்காரன் காரி துப்ப மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்தா யாரோ ஒருத்தர் இந்தியாவை மீட் பண்ணாரு, யார் அந்த மானஸ்தன்? இங்க ஒருத்தர் மானஸ்தன் இருந்தாரு, எங்கப்பா அவரு அப்படின்ற கதை போல வாயெல்லாம் பேசி நீ கட்சிக்காரங்க ஆடை அறுத்து போட்டுக்கிட்டு அதுக்கு கழிமழக்கா பேசுறது கேட்டீங்களா? ஆடை அறுத்தாவது சாப்பிடலாம் சார், மனுஷனவே. என்னங்க என்னங்க அதுல எதுவும் தவறு இருக்கா? என்னங்க திரும்பவும் கேட்குறேன், இவங்க ஸ்டாண்டர்ட்லாம் என்னங்க?
40 எம்பியை ஜெயிக்க வச்சு அமிச்சிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. இதுவே முதல்ல அபத்தமான விஷயம். இல்ல இவங்க அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, கருணாநிதி அப்படின்றவங்களோட மகள்ன்ற தகுதி மட்டும் தான், வேற என்ன தகுதி இருக்குன்னு அண்ணாமலை அவர்கள் கேட்டாங்க. ஏங்க அண்ணாமலை டீசென்ட்டுங்க, அவர் தம்பி, நான் இன்னும் இறங்கி கேட்கிறேன், அந்த குடும்பத்துக்கு என்னங்க தகுதி இருக்கு? கருணாநிதி ஐயா என்பவர் ஒருத்தர், கருணாநிதி ஐயாக்கு அண்ணா என்பவர் ஒண்ணு இல்லை, இவங்களாம் என்னான்னு போயிருப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க நல்லா, அந்த லிஸ்ட்ல ஏகப்பட்ட பேர் அந்த காலத்துல இருந்தாங்க. ஏதோ ஒரு தளத்தை பண்ணி அவர் வந்துட்டாரு முன்னாடி, அதெல்லாம் அந்த கதையை விட்டுருங்க. நான் சொல்றது என்னன்னா, அண்ணன் சேப்பாக்கத்தின் சேவாரத்துக்கு என்ன தகுதி, அக்கா கனிமொழிக்கு என்ன தகுதி, அந்த குடும்பத்துக்கு என்னங்க தயாநிதி மாறன் ஜெயிச்சாரு, என்னங்க தகுதி அவருக்கு? அவருடைய பணிகள், அவர் கால் பட்டிருப்பாங்க, அவர் என்ன தொகுதியில் சும்மா இன் பண்ணிக்கிட்டு ஐடி கம்பெனி இல்ல சும்மா இன் பண்ணிக்கிட்டு ஐடி கம்பெனி ஊழியர் மாதிரி சுத்தி வராரு. இதே டிஆர் பாலு, நான் கோயிலையும் இடிப்பேன், 100 வருஷத்துக்கு கோயில் இடிச்சிருக்கேன் தெரியுமா, இதெல்லாம் ஒரு சாதனையா? இல்ல வாக்குகள் மக்கள் தொடர்ந்து அவங்களே கொடுத்துட்டு வர்றது தயவு செய்து மக்கள் மீது பெருத்த ஒரு அதிருப்தியில பாஜக காரங்க இருக்கும். குறிப்பா அதாவது மக்களை நோக்கி செல்றோம், இவ்வளவு விஷயங்கள் மக்கள் மேல அதிருப்தியில இருக்கீங்களா? நிச்சயமாக. அதாவது நல்லவங்களை, அதாவது ஒரு பையன் இருக்கான், ஒரு பையனுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஒரு நல்ல பையனை நம்ம காமிச்சிருப்போம், அந்த பொண்ணு வேற பையனை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை சரியில்லாம என்ன சொல்லுவோம், நம்ம அப்பவே சொன்னோம் ஒழுங்கா இல்லாம போயிடுச்சு அந்த பொண்ணு, சொல்லுவோமா மாட்டோமா? அதே போன்று இன்னைக்கு நல்ல வரனாக தமிழக மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கேண்டிடேட்ல நின்னாங்க. கேண்டிடேட்லாம் பாத்தீங்கன்னா நம்மளதெல்லாம் யாராவது ஒரு அலிகேஷன்ல இருக்காங்களா, ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா, ஏதாவது கட்டிங் வாங்கினாங்க, தகராறு பண்ணாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க, ஏதாவது இருக்கா? பாஜக காரங்க கேண்டிடேட் எல்லாமே கேண்டிடேட், இவங்கெல்லாம் கேண்டிடேட் இல்லை. பானிபூரி, பேல்பூரி, மசால் பூரி சாப்பிட்றதுக்காக ஒரு 40 பேர் அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு கூத்தாங்க, இதெல்லாம் ஒரு கூத்தாங்க. இதுக்கு 5 கோடி செலவு பண்றாங்க. இல்லை நம்ம 10 ரூபா கொடுத்து சாப்பிட்ற பொருளுக்கு 5 கோடி செலவு பண்ணி 50 கோடி செலவு பண்ணி உள்ள போயிருக்காங்க. இது ஒரு மானங்கட்ட கூடாரம். இந்த கூடாரத்துக்கு மக்கள் வாக்களித்தாங்க. அதை நாங்கள் ஏன் கேட்குறோம்? ஏன் உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க? உங்களுக்கு எதில் நின்றாங்க? அவங்க கூட மக்களுக்கு எதுக்குமே நிற்காத நபர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஏன் வாக்களிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது தான் பணம். இல்லை நல்லா எடுத்துக்காட்டு, பணம் பணம் பணம். அது இல்லைன்னா திமுக பணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாட்டை நான் பாடியே காட்டுறேன். பணம்ன்ற ஒரு ஆஸ்பெக்ட் இல்லைன்னா திமுகன்ற ஒரு இயக்கமே இன்னைக்கு இருந்திருக்காது. அது வரலாற்றில் இல்லாத ஒரு இயக்கமாக மாறி இருக்கும். காசை கொடு ஓட்டை வாங்கு, இவ்வளோதான் அவன் கான்செப்ட். திட்டத்தை சொல்லுங்க பார்ப்போம். இதே ஸ்டாலின் அண்ணன் இல்லை அதே நம்ம பப்பு ராகுல் அண்ணன் சொல்ல மாட்டாங்க. திட்டம்ன்ற ஒன்று கிடையாது. அவங்க திட்டம் என்னன்னா, திருட்டுத்தனம் பண்ணுவது எப்படி, ஊழல் செய்வது எப்படி, மக்களுக்கு தெரியாமல் ஊழல் செய்வது எப்படி, உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் எப்படி எடுப்பது எப்படி, இதுதான் அவன் திட்டம். புரியுதுங்களா? இங்க மக்கள் எல்லாம் அவதிப்பட வச்சுட்டு இவங்க அரசாங்கம் நடத்துவாங்க, இதுதான் இவங்களுக்கு தெரியுமே தவிர இவ்வளோ குதி குச்சாங்கல்ல. திமுக நிலைமை என்ன? இன்னைக்கு இந்த 40 எம்பி போன முறை 37 இருக்கும்போது ரொம்ப லட்சணமா தோசை ஊற்றினாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ 40 கொடுத்தாச்சு, இனி தோசையும் கிடையாது. தோசை ஊற்றுறேன்னு சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. கடைசி வரல பட்டியாக தான் இருக்கீங்க. இனி வரலாம் இதே பட்டினியும் இதுவும் தொடர்தான் செய்யும், வேறு வழி இல்லை. சொல்லதாங்க முடியும், நல்வழிப்படுத்தி வர சொல்லதான் முடியும். நான் கிணத்துல தான் குதிப்பன் போனால் என்ன பண்ண முடியும்? ஆனால் அப்பயும் பாருங்க, நாங்கள் தாய் உள்ளத்தோடு ஐயோ என் மக்களை காத்தே நின்று ஆகணும் அப்படின்னு இன்னைக்கு இப்போ நம்ம பேசியிருக்க சமயத்தில் பாரத பிரதமர் மனிதகுலசாமி மோடிஜி சொல்லியிருக்கிறாரு, தமிழகத்தில் பாஜக பெரிய அளவில் வளர்ந்துருக்கு, மக்கள் எங்களை பெரிய அளவு ஏற்றுக்க தொடங்கிட்டாங்க. பாருங்க, தமிழர்கள் எவ்வளோ பண்ணாலும் தொடர்ந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ. இதை தாண்டி பிஜேபி சொல்லியிருக்கா? ஒடிசால போய் சொல்லுங்க. ஆனா உன்னை ஐ லவ் யூன்னு சொல்லி கூட்டு போயிட்டு ஏமாத்திட்டு போனவங்க இந்த திமுக அதிமுக என்னத்தை பண்ணிட்டான்? இல்ல தமிழர் சொன்னான்னு சொல்றீங்க, ஒடிசால போயிட்டு தமிழர் ஆளக்கூடாதுலாம் பேசுறதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்டேட்டுக்கான அரசியல் ஒன்று இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப சீமான் நான் சொல்றது கேளுங்க. இப்ப ஒரிசால போய் ஒரு தமிழர் நாங்கள் குறை சொல்லவே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் இந்த மண்ணுக்கு தேவையா? ஒரு அந்தந்த மாநிலத்துக்கு அந்தந்த மாநில ஆளுநர்ல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லைங்க. நாளைக்கு தமிழகத்தில் ஆட்சி அமைச்சர் யார் முதலமைச்சர் ஆகலாம் நினைக்கிறீங்க? புரட்சியர் அண்ணாமலையார் ஆவாரு, அவர் தம்பி நான் கூட ஆகலாம். எந்த வேற மாநிலத்தில் வர வைப்பாங்களா? என்னங்க பேசுறீங்க? நீங்க வந்து அதாவது முடிவெடுக்க முடியாது, நீங்க அவங்க ஆர்டர் கேட்டு தான் முடிவெடுப்பீங்கன்னு சொல்லி சீமான் தரப்புல பேசுறாங்கல்ல. சீமான் அவர் தான் தலைவர், அவர் தான் கட்சி, அவர் வந்து அப்படி சொல்றாருல்ல. அதாவது ஆட்சி அமைக்காதவங்க என்ன வேணா வட சொல்லலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆட்சி அமைக்காம பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதால ஒருத்தர் ஆட்சி அமைச்சர் நினைக்கிறீங்க நீங்க, அப்ப டக்குன்னு திருப்பலாம். அப்ப பாஜக மட்டும் பர்சன்டேஜ், அதுதான் தப்பு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேள்வியும் நீங்களே பதிலும் நீங்களே. அப்படி இல்லைங்க, நீங்க இதெல்லாம் கேட்பீங்கன்னு தெரியும். நமக்கு ஸ்டண்ட் என்னன்னா, ஒரு குழந்தை வளருது, வளரும் பருவத்திலே தெரியும் நமக்கு இந்த குழந்தை என்னவா ஆகும், என்னவா நடவடிக்கை போகும். சீமான் அரசியல் தமிழகத்திற்கு ஏற்புடையது இல்லை. இன்னைக்கு தமிழர்கள் மட்டும் தான் இருக்காங்களா? அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்க. தெலுங்கு பேசக்கூடிய சகோதரர்கள் இல்லையா? ஹிந்தி பேசக்கூடிய சகோதரர்கள் இல்லையா? மலையாளம் பேசக்கூடியவர்கள் இல்லையா? உருது பேசக்கூடியவர்கள் இல்லையா? இவங்க எல்லாருக்கான ஆட்சி சீமான் கொடுத்துட முடியுமா? ஒதுக்கி வைப்பாங்க. இப்ப திமுக எப்படி தகுதி உள்ள மகளிர் தகுதி இல்லாத மகளிர் சொல்லுது, இதே போல தீமான் வந்தாரு ஒதுக்குவாரு. பேசுறதுக்கு நல்லா இருக்கும் பிரதர். இல்ல அவருக்கு நீங்க சொல்ற மாதிரி தானே பாஜக சொல்றாரு. நீங்க எப்படி இந்துக்களை மட்டும் தான் மெயினா சொல்றீங்க, இஸ்லாமியரை கிறிஸ்தவரை ஒதுக்கி வைக்கிறீங்க? எங்க அப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல. மைக்கு கிடைச்சா பேச வேண்டியதாங்க, நல்லா புரிஞ்சுக்கோ. மைக்கு கிடைச்சா எல்லாம் வேணா பேச வரலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? இவங்க அவங்கள ஒதுக்கிட்டாங்க, இவங்களை ஒதுக்கிட்டாங்க.
யாரையும் ஒதுக்கி போக வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இந்த எலெக்ஷனில் காட்டுவேன் எத்தனை முஸ்லீம் ஏரியா ஃபுல்லாக இருக்க முஸ்லீம் ஏரியாவில் பாஜக பெரும்பளவில் ஓட்டு வாங்கின்னு காட்ட முடியும். அதனால் இந்த பம்மாத்து வேலையில நீ செட் ஆகாது. ஐயோ பம்மாத்து ஞாபகம் வருது, நம்ம தமிழ் சட்ட கம்பெனியில் பார்த்தீங்களா இந்த வார்த்தையை நான் அவங்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். முத்தமிழறிஞர் முத்தமிழை வளர்த்த கலைஞர் கட்சின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இந்த பம்மாத்து வேலை காமிச்சு வந்து இது பண்ணுறாங்க பிஜேபிக்காரங்க அப்படின்னு சொல்லி குறிப்பாக எங்கள் வேட்பாளர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க. அக்கா அதில் மிகப்பெரிய மனவளத்துக்கு ஆளானாங்க. என்ன வார்த்தை அதெல்லாம், என்ன வார்த்தை பிரயோகம் அரசியலில், அதுதான் இப்போ நான் சொல்லி பார்த்தேன். சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அதனால் திமுகவை பொறுத்தவரை வாய்ஜாலமாக பேசுவாங்க பிரதர். 1. 2வது ஏமாத்துவது எப்படின்ற ட்ரைனிங் எல்லாம் எடுத்திருக்காங்க. 3 எப்படி ஏமாத்தினாலும் நம்ம வேற ஸ்டைலில் எப்படி ஏமாத்தலான்றது அவங்களுக்கு தெரியும். இது 3ஐ தவிர திமுக இருக்கக்கூடிய அடிப்படை என்ன? சிம்பிளாக சொல்லுவாங்க, மோடி 3.0. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? வளர்ச்சி, முன்னேற்றம், வேற நடக்கும் நினைக்கிறீங்க? அதிசயம் நடக்கும் இந்தியாவில். ஸ்டாலின் 2.0. தமிழகத்தை பொறுத்தவரை 2வது முறை திமுக நிறைய எம்பி ஜெயிக்குது. 2.0 என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? கட்டிங். சொல்லுங்க, கட்டிங் அப்புறம் நடக்கும். கட்டிங் நடக்கும், பேரம் பேசுவான், கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான், அடிதடி பண்ணுவான். இதை தாண்டி திமுக ஆட்சியில் என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? அதுவும் எம்பி பேரை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான், எம்பி பேரை வச்சு அராஜகம் பண்ணுவான், எம்பி பேரை வச்சு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு காசு கொடுக்காம வருவான். இதுதான் நடக்க போகுது. இதுக்கு ஒரு எம்பி, அவங்களுக்கு கீழே ஒரு எம்எல்ஏ, இல்லை எதுக்குமே பிரயோஜனம் இல்லைங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும் நல்லா எடுத்துக்காட்டு இடையில சொன்னீங்க. நான் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைப்பேன், அந்த பொண்ணு எவனோ ஆகாதவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு சீரழின்னு சொன்னீங்க. நல்லா எடுத்துக்காட்டு. இப்போ ஒருவேளை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு வழியே இல்லை, கெட்டவன்களா வரிசைப்படுத்துவோம். அந்த கெட்டவன்ல கொஞ்சம் கெட்டவன் திமுக, ரொம்ப கெட்டவன் அதிமுகன்னு எதுவும் பிரிச்சு வச்சிட்டாங்களா என்னவோ? இல்லை அப்படிலாம் கிடையாது. இல்லை அதனால ஓட்டு அங்கே போயிடுச்சு என்னவோ. நல்லவர்கள் இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்றனால பாருங்க. ஒருத்தருக்கு ஒரு ஆள் கெட்டவங்க, இன்னொருத்தவங்க கேடு கெட்டவங்க. இவங்க 2 பேருமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 பேரும் கெட்டவர் யார், கேடு கெட்டவர் யார்? கேடு கெட்டவர் யாரும் ஊருக்கே தெரியும். இன்னைக்கு ஆட்சி பண்ண போறது யாரு? அதாவது உருட்டு, திருட்டு, உருட்டு, இது 2மே திமுக ஒட்டி பிறந்த சகோதரர்கள் போல. திருடவும் செய்வான், உருட்டவும் செய்வான், நல்லா உருட்டுவான். பாஜகவுக்கு நாங்க பண்றது என்ன நினைக்கிறீங்க? நீங்க திருட்டா உருட்டா? நாங்க திருடுவோம். எதை திருடுவோம் நினைக்கிறீங்க? மக்கள் மனசு திருடுவோம். இது எங்களது வேற மாதிரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு எப்பவுமே ஆர்கானிக்கா இருக்கும். எங்க திருட்டுலயும் ஒரு லாஜிக் இருக்கும். மக்கள் மனசை திருட்டுவோம். உங்களுக்கு புரியுதுங்களா? இது போன்ற திருடர்களுடைய படத்தெல்லாம் திருடி நாங்கள் மக்கள்கிட்ட கொடுப்போம். இது போன்ற விஷயங்கள் நடக்கும். இவனை பொறுத்தவரை திருடுவான், திருடினதை ஏண்டாங்க கேட்டால் உருட்டுவான், நல்லா உருட்டுவான். நீங்களே நம்பிடுவீங்க, சா என்னடா இது மனித புனித தப்பா நினைச்சுமே திமுக காரன் சொல்ற அளவுக்கு உருட்டுவான். இந்த திருட்டும் உருட்டும் பண்ணி அவங்க ஆட்சிக்கு வர்றாங்களே, நீங்க மக்கள் மனதை திருடி எப்போ ஆட்சிக்கு வருவீங்க? நாங்கள் இவங்களை விரட்டிட்டு தான் பண்ண முடியும். திருட்டு உருட்டுன்னு சொல்லிட்டீங்க, அடுத்த ரைமிங் அவனு சொல்லுவோம் விரட்டு. இவங்களை விரட்டிட்டு தான் அடுத்து மக்கள்கிட்ட வர முடியும். காசை வாங்கிட்டு ஓட்ட போடுறாங்க, அதை தயவு செய்து தடுக்கணும். பணம் கொடுக்காமல் திமுகவை ஒரே ஒரு தேர்தல் சந்திக்க சொல்லுங்க. நான் கடைக்கோடி தொண்டன் பாஜகவில் திமுகவுடைய பெரிய தலைவர் வந்து நீங்கள் சொல்லுங்கள். பணம் கொடுக்காம நீங்கள் சொல்லுங்கள், நான் 50% அவங்களோட பெரியவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். பணம் கொடுக்காட்டி ஓட்டு நல்லவங்களுக்கு வரும். நிச்சயமாங்க. இதே தென்சென்னையிலங்க உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, இதே தென்சென்னையில் தமிழிசை தங்கப்பாண்டியன் அக்காவை பணம் கொடுக்காம நீங்கள் சொல்லுங்க, நான் வெற்றி பெறுவாங்க. கட்சியோட கடைக்கோடி தொண்டன் நான் வெற்றி பெற்று எவ்வளவு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஓட்டுக்கு? 1000 ரூபாங்க. 2000 இருந்துட்டு போட்டோம். 2000 அந்த ஒரு 2000 பேசுறீங்களேங்க, எடுத்துட்டு போய் கொடுங்க. 2000 தொகைக்காகவா ஒரு 5 வருஷம் ஆட்சியை கொடுத்துட போறாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் அப்படிதான் ஏமாத்தி வச்சிருக்காங்க. இல்ல ஏமாத்துறது கொடுக்கும் போதே ஒரு நம்பிக்கையா சொல்லி கொடுக்குறது. 2000 கொடுத்துட்டு அக்கா கவலைப்படாதீங்க, சிலிண்டர் அப்படியே 500 ரூபாய்க்கு கொண்டு வந்துடுறேன், பெட்ரோல் 10 ரூபாய்க்கு ஊத்துறேன். என்ன ஊருட்டு சொல்ல வேண்டியதான். அதாவது செய்யக்கூடியவர்களுக்கு பயம் இருக்கும். இப்போ நாளைக்கு ஆட்சி வருங்க, நாங்கள் பாஜக நிச்சயம் ஆட்சி வரும் தெரியும். எங்கள் தேர்தல் அறிக்கை ரொம்ப ஆர்கானிக்கா மக்களை சார்ந்து இருக்கும். காரணம் செஞ்சு ஆகணும், இல்லைன்னா வி ஆர் ஆன்சரபிள். திமுக அந்த கவலையே இல்லை, காங்கிரஸுக்கு கவலையே இல்லை, சும்மா சொல்ல வேண்டியதுதான். நான் அதை செய்வேன், வீட்டிற்கு 100 கிலோ தங்கம் தருவேன் சொல்லிட்டு போ, செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க, சும்மா சொல்ல வேண்டியதாக. அதே கூட்டுப்படிதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு சீமானவரும் இருக்காரு, சொல்ல வேண்டியதாங்க, ஏதாவது பேச வேண்டியதான், சொல்ல வேண்டியதான். பல கட்ட நபர்கள் அவரை நம்பி போறாங்க, அது ஒரு வெகு நாட்கள் நீடிக்காது சார், புரியுதுங்களா? எப்படி இப்போ நான் ஒரு மாதிரி ஸ்லோ பண்ணி ஒரு ஏப்பத்தோட சொல்லணும், இதே போல தான் நாம் தமிழர் ஆட்சி எல்லாம் தமிழகத்தில் பாசிபிள் இல்லை. வாக்கு சதவீதம் வாங்கிட்டே போட்ட ஒரு பக்கம், அதை நாங்கள் வரவேற்கிறோம். அவரும் பணம் கொடுக்காம நின்றுருக்காரு, அந்த ஜனநாயகத்தை நாங்கள் ஜனநாயகபூர்வமாக அவர் வரவேற்கிறோம். ஆனால் பாஜகவோடு தயவுசெய்து ஒப்பிடாதீங்க. இன்னைக்கு இந்த 2 கரையான்களையும் அடித்து ஓட வைக்க போகிறது, இவங்களை விரட்ட போகிறது பாஜக. இல்லை பாஜகவோடு ஒப்பிடாதீங்கன்னு சொல்கிறீங்க. நாம் தமிழர் அப்படின்றது யாருடைய பங்கிடம் இல்லாமல் ஒற்றை கட்சியை 8% வாங்கியிருக்கு, அங்கீகாரம் பெற்றுச்சு. பாஜக அப்படின்றது கூட்டணி கட்சிகளோட கூட்டணி வச்சு தான் அந்த 18% பிடிச்சிருக்கு. நீங்கள் கூட்டணி 18% சொல்லலாம், ஆனால் பாஜக தனித்து 11. அதில் மற்ற கட்சிகளுடைய பங்கீடும் இருக்கும்ல. அப்படிங்கும்போது சீமான் அவர்கள் ஒரு தனி கெத்து தானே அவருக்கு. அது சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கெத்து தான் இருந்துட்டு போகுது. நாங்கள் அதை வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக ஏற்றுக்கிறோம். 8% வந்து நல்ல விஷயம் தான். அதற்காக பாஜக வாங்கிச்சுன்னா கூட்டணி சேர்ந்துட்டீங்க, அதை பண்ணிட்டீங்க,
அதெல்லாம் கிடையாதுங்க. இன்னைக்கு டேட்டா பேசுங்க. கூட்டணியோடு சேர்த்து 18%, அதாவது இண்டிவிஜுவல் அந்தந்த கட்சிக்கு பார்க்குறோம். பாஜக சரி நீங்கள் சொல்கிற மாதிரி 11 10 இருக்கும் இல்லைங்க, அப்போ வளர்ச்சி தானேங்க. ஏங்க 2லேருந்து 4 ஆனாலும் வளர்ச்சி தானே. எங்களுக்கு தமிழகத்தை பொறுத்தவரை இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது. அதை தாண்டி நாங்கள் போட்டியிட்டு நின்றோம். இன்னைக்கு அதிமுகவோட காம்ப்ரமைஸ் பண்ணி போயிருந்தா நிறைய சேர்த்து நிறைய பேர் சொல்கிறாங்க எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோம். எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை 2 திருட்டு பையன் தெரிஞ்சு போச்சு. 2 திருடுகளையும் ஓட வைப்பது எங்களோட வேலை. அதுக்காக தான் போலீஸ் மேனை போட்டிருக்கோம். எங்கள் அண்ணன் காவல்துறை அதிகாரியாக இருந்து எப்படிலாம் ஜொலிச்சாரோ அதே போன்று இருந்து தமிழகத்தை மீட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. ஜெயிச்சுட்டாங்க எம்பிகள் என்ன கஷ்டத்துல தமிழகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? பிரதர் நீங்க வெளியில போறீங்கனால வீட்ல இல்ல நம்ம எல்லாமே கஷ்டங்கள் பேசுறோம், இப்ப எப்படி ஆட்ல இருக்குன்னு சொல்றோம். ஆனா ஒரு நார்மலான லைஃப் வாழ்ந்துடுறோம். சில வட மாநிலங்களை எடுத்துக்காட்டுக்கு பார்க்கும்போது நம்ம மாநிலம் பரவாயில்ல அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க இன்னுமே தமிழ்நாட்டுல. இல்ல அப்படி சொல்லி என்ன வட மாநிலத்தில் பாத்தீங்க, எந்த தெருவை பாத்தீங்க, என்ன பேசுறீங்க? ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தது எப்படி இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்க நீங்க? சும்மா அதாவது பிரதர் நல்லா வளர்ந்த திமுக ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நல்லபடியா வளர்ந்த ஒரு மாநிலத்தை சொரண்டி நாசமாக்கி அவனை பிச்சைக்காரனை விட கேவலமா ஆக்கிட்டு ஆல்ரெடி ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் உயர்ந்து வந்திருப்பான் அவனையும் நம்மளையும் கம்பேர் பண்றது என்ன ஒரு வேலை இது? தமிழக மக்கள் உங்களுக்கு இதுக்கு தேவையில்லாம அந்த ஆட்சியை கொடுத்தோம், நீங்க வளர்ச்சி கொடுங்க, நீங்க உங்களோட விஷயத்த பண்ணுங்க. அதை விட்டு ஊரான கம்பேர் பண்ணி அவன் ரொம்ப சாப்பாட்டுக்கே இல்லாம இருப்பான். நான் ஒரு வேளை சாப்பிட்டுருப்பேன், ஏன் சாப்பாடை பிடிக்கிட்டு பார்த்தீங்களா அவன் ஒரு வேளை கூட சாப்பிடாம இருக்கான், ஆனால் நீங்கள் ஒரு வேளை சாப்பிடுவீர்கள் தெரியுதா? இதுக்கு காரணம் யாரு? தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், தளபதி ஸ்டாலின். என்னங்க இது? இந்த வசனத்துக்காக தான் நாங்கள் விட்டுருக்கோமா அவங்களெல்லாம்? அப்புறம் அவனோட திருட்டு ட்ரெயின் வந்து ட்ரெயின் நல்ல ட்ரெயின் தான், இவங்க திருட்டுத்தனமாக வந்திருக்கிறாங்க குடும்பமாக சேர்ந்து வந்து இன்னைக்கு ஆக்கிரமிச்சு இன்னைக்கு நாட்டையே குட்டி சொல்றாங்க. அவங்க இல்லாத ஒரு செக்டர் சொல்லுங்க. மீடியா, கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தான் இங்கே இருக்காங்க. என்னத்தை சொல்கிறீங்க? எங்கேயுமே இல்லாத இடம் இல்லைங்க. அவங்க இல்லாத இடமே என்ன கொண்டு வந்தாங்க, என்ன வேலை செஞ்சாங்க சொல்லுங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க பிரதர், அரவிந்த் பிரதர் உங்கள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன? பிரதர் நான் ஆங்கராக இருந்தேன் பிரதர், நான் அவுட் ஷோட்லாம் போவேன் பிரதர், எனக்கு கொஞ்சம் பைசா வந்துச்சு பிரதர். லாஜிக். ஸ்டாலின் இருக்கிற சோர்ஸ் சொல்லுங்கள், எங்கே வேலைக்கு போனார் சொல்லுங்கள், என்ன தொழில் செய்தார்? உதயநிதி என்ன தொழில் செஞ்சார்? மக்களை ஏமாற்றுவது தான் இவங்க தொழில். உங்களுக்கு புரியுதுங்களா? எங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் பாரத பிரதமர் கொடுக்குறதெல்லாம், மத்திய அரசு கொடுக்குறதெல்லாம் திருடி வச்சுக்கிட்டு நான் கொடுத்தேன் பொய் சொல்லி அதுலேயும் 10 பித்தலாட்ட வேலையை பார்க்குறது திமுக வேலையை தவிர அதை தாண்டி திமுக என்ன இருக்கு? இல்லை பாஜகவுக்கு வளர்ந்து வருகிறது 10% கரெக்ட், ஓகே. ஆனால் பாஜகவுக்காக அந்த வாக்குகள் வருகிறதா அல்லது அண்ணாமலை என்ற அந்த ஒற்றை மனிதனுக்காக வருதுன்னு நினைக்கிறீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரதர், யாருமே நாங்கள் தனி மனித துதிப்பாடல் என்பது பாஜக இல்லை. பாஜக வளராத கட்சியாக நான் முடிச்சிடறேன் இதில் முடிச்சிடறேன். பாஜக வளராத கட்சியாக இருந்த நிலையில் அண்ணாமலை என்ற நபர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே இன்னைக்கு எழுச்சி அண்ணாமலை என்ற பேர் எல்லாருக்கும் தெரியுது. இல்லை சந்தோஷம் இல்லை இல்லை அந்த ஒற்றை பெயர் அவர்னால தானே இன்னைக்கு இந்த கட்சி வளர்ந்துருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாரதிய ஜனதா கட்சி தனி மனித துதிப்பாடலை நடவடிக்கை எடுக்காது. அதையும் தாண்டி சொல்றேன், அண்ணாமலை ஆனாலும் ஓட்டு, அவர் தம்பி ஹரிஹரன் ராஜாவாலையும் ஓட்டு. கட்சியில எல்லாராலும் தான் ஓட்டு. திமுக யாரால ஓட்டு சொல்லுங்க? திமுக யாரால ஓட்டு? திமுக கலைஞர் என்ற பெயர், அடுத்து ஸ்டாலின், இப்போ பையன் வந்துட்டாங்க. அதே மாதிரிதான் தமிழிசை என்ற பெயர், பொன்னார் என்கிற பெயர், இன்னைக்கு அண்ணாமலை என்கிற பெயர் வளர்ச்சி. இல்ல வாஜ்பாய் என்கிற பெயர், இன்னைக்கு மாண்புமிகு மோடிஜி என்கிற பெயர், கட்சி வளர்ச்சி. இல்ல அருமை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப கலைஞராலோ ஸ்டாலினாலோ அடுத்து உதயநிதிக்கு வர போற ஆட்சியில் எந்த ஒரு களங்கமும் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆனா அண்ணாமலைகளுக்கு பல கஷ்டங்கள் இருக்கும். இல்ல ஸ்டாப் பண்றேன், கஷ்டம் இல்ல களங்கம் இல்லையா? ஆட்சியை களங்கம் அல்ல, கஷ்டம். அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அந்த ஆட்சிக்கு அடுத்து முதலமைச்சர் வர்றதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் தடை இருக்க நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா? அவர்கள் 2 பேரால சொல்றேன், இதற்கு முன்னால் இருந்தவங்களால சொல்றேன். இப்ப நீங்க கலைஞர் சொன்னீங்க, கலைஞர் அடுத்து ஸ்டாலின், ஸ்டாலின் அடுத்து உதயநிதி, எந்த பிரச்சனை தடையும் கிடையாது. அண்ணாமலைகள் வருவதற்கு இதற்கு முன்னால் இருந்த முன்னாள் மூத்த நிர்வாகிகளே தடை வரும் போலயே. நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம், திமுகவை பொறுத்தவரை கருணாநிதிக்கு அடுத்து ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி. சார் பிரச்சனையே இல்லை சார், மக்கள் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்க மாட்டாங்க. இயற்கைன்னு ஒன்று இருக்கு, தெய்வம்னு ஒன்று இருக்கு. அப்படிலாம் ஒருத்தர் இவங்க அவ்வளோ அதர்மம் பண்ணிக்கிட்டு நாட்டையே குட்டு சொராக்கி எல்லாத்தையும் கூறு போட்டு விற்கிறவங்களெல்லாம் திரும்ப ஈஸியாக வந்துட முடியாதுங்க. உதயநிதி அண்ணனுக்கு கேக் வாக் கிடையாது. இன்றைக்கே நோட் பண்ணிக்கோங்க, கிடையவே கிடையாது. கல்பாலை முள்பாதை தான், அதில் கடந்து தான் வந்து ஆகணும். அதை கடக்க நாங்கள் விட மாட்டோம். இவங்களுக்கு அவங்க அப்பாவோட பொலிட்டிக்கல் டைமெண்ட் கொடுத்தாகணும். திமுகவை வீட்டுக்கு அனுப்பி ஆகணுங்க. இதை நான் சொல்கிறேன், எல்லா விதமான செக்டார்லையுமே திமுகவில் வளர்ச்சி நமக்கு இல்லாமல் போகுது. மக்கள் எல்லாம் வேலை இல்லா திண்டாத்துல திரிகிறான். இல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, முடிச்சிருக்க கேளுங்க. அதனால திமுக வந்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. அடுத்து வரேன், பிஜேபியில் வந்து அண்ணாமலைக்கு பிரச்சனை இருந்தீங்க, பிரச்சனை கொடுத்தது யாரு? ஒரு 2 தலைவர் சொல்லுங்க. சார் அதாவது கட்டுக்கதைகள் 1000 ஓட்ட விடப்படுது, ஓட விடலாம், அது அப்படியாவது சொல்லு, இது இப்படியாவது சொல்லு, அண்ணாமலைக்கு பிரச்சனை சொல்லு, தலைவர் பற்றி பிரச்சனை சொல்லு. இதையெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கும்போது பேசிக்கொண்டே இருக்கலாம். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை.
தலைவர் அண்ணாமலைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் பாரத பிரதமர் மனித குலசாமி மோடிஜி அண்ணாமலை கிரேட் லீடர் நல்லபடியாக பண்ணியிருக்கிறாரு, தமிழகத்தில் நல்ல வாக்கு சேகரித்தை கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி பிரதமரே பாராட்டிட்டார். இல்லை, பிரதமர் பாராட்டு வரவேற்கத்தக்கது, அதை நான் சொல்ல வரல. அவர்கள் அண்ணாமலை ஒரு அளவு தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா மூத்த நிர்வாகிகள் நம்ம பேசுறத பார்க்குறோம், பல காணொலிகள் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாஜகவில் இப்போ நேற்று ஒரு நிர்வாகியுமே பேசியிருக்காரு, அண்ணாமலை வந்து தகுதியற்றவரெல்லாம் சொல்லி பேசுகிறாங்க. யார் சார் நிர்வாகி? பல மூத்த நிர்வாகிகள் சிறப்புலேருந்து இல்லை சார், நமக்கு வெளிப்படையாக வரல. ஆனால் அந்த உள்ள கட்சி உட்கட்சி பூசல் இருக்குல்ல, நமக்கு வெளிப்படையாக தெரிய வருது. நம்ம நேம் மென்ஷன் பண்ண முடியாது, நம்ம உடனே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க, தவறுதலாக போயிடும். ஆனால் நமக்கு தெரியுது பார்க்கும்போது அண்ணாமலை ரொம்ப கஷ்டப்படுறாரு போல, உள்ள நிறைய உட்கட்சி பூசல் இருக்கும்போது அதை பார்ப்பாரா, இல்லை கட்சியை வளர்க்கணும் 2026 ஆட்சியை பிடிக்கணும் அந்த வேலையை பார்ப்பாரா? சார் ஒரே விஷயம் சார், அப்போ சொன்னதான் இப்போ திருப்பி சொல்கிறேன். கருத்து சுதந்திரம் என்பது ஆட்சியாக இருக்கட்டும் கட்சிக்குள்ளையாக இருக்கட்டும் நாங்கள் கொஞ்சம் பெரிய அளவில் தரோம். அதனால உள்ளுக்குள்ள பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வெளியில வருது, எல்லாமே ஒரு குமுறல் மாதிரி இருக்கு. அண்ணாமலை பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்க. கட்சி ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு கட்சி ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு வளர்ந்து போகும்போது இது போன்ற சில சச்சரவுகள் வருவது என்பது இயல்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் ஒரு குழந்தை எப்படி பிரசவிக்கும் போது அதோடைய வலியோடு வருமோ அது போல ஒரு கட்சியானது வளர்ச்சி பெற்று போறது நேரத்தில் நிறைய ஒரு இடர்பாடுகள் இருக்கும். எல்லாருமே நம்ம நல்லவும் சொல்லிட முடியாது, நிறைய இடர்பாடுகள் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி ஜொலிக்கும். அதில் எந்த மாற்று கருத்து எனக்கு இடர்பாடுகள் கரெக்ட், ஓகே. எதிர்கட்சியாலும் மற்ற கட்சி இடர்பாடுகள் வந்தால் கரெக்ட். சொந்த கட்சியில் இப்போ நேற்று அண்ணாமலை பேசுகிறவர்கள் அதிமுக இருக்காது கூட்டணி, நாங்கள் தனித்து நாங்கள் வெற்றியை பெறுவோம்னு அவர் சொல்கிறாரு. நம்ம தமிழிசை அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இல்லை அதிமுக கூட்டணி இருக்காது என்று கூறுவது அண்ணாமலையின் தனிப்பட்ட கருத்து, கட்சியின் கருத்து இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகும், இப்போ அவங்க உள்ள ஒரு பார்சியாலிட்டி இருக்குன்னு பார்க்க தோணுது. ஒரே விஷயம், அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா பேட்டி கொடுக்கும்போது நான் பின்னாடி நிற்கிறேன், நீங்க பாருங்க, ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு ஹர். நீங்க சொன்ன ஒரு வார்த்தையும் அவங்க சொல்லலை, அண்ணாமலையோட தனி கருத்து அவர் வந்து சொல்றதெல்லாம் கிடையாது, 2026 ஏடிஎம்கே தான் கூட்டணி பத்தி நான் சொல்றேன்னா அவங்க சொல்லவே இல்லை. அவங்களுடைய கருத்து அர்த்தம் என்ன? இல்ல அவங்க நெறியாளர் கேட்கறாங்க, மேடம் ஏடிஎம்கே கூட இருந்தா இன்னும் கொஞ்சம் நம்ம ஜெயிச்சிருப்போம் மேடம் கேட்கும்போது, தம்பி அதை ஒத்துக்கத்தான் ஆகணும், இருந்தாலும் கட்சின்றது ஒரு புது பாய்ச்சலுக்கு நம்ம தயாராகணும், ஒரு புதிய முயற்சி எடுக்கிறோம், தனித்து நிற்கிறோம், ஒரு புதிய பாய்ச்சலுக்கு நம்ம வழிவிடணும். அது நல்ல விஷயம் தான். தனியா நின்று நம்ம இந்த அளவு வாக்குகள் பெற்றது பெரிய விஷயம். ஏன் தென்சென்னையில் நானே 2வது இடம் எடுத்திருக்கேன். நாங்களாம் 2வது இடம் எடுக்க வேண்டிய ஆளுங்க இல்லை, வெற்றி பெற வேண்டியவர்கள். எங்களை எல்லாம் மக்கள் பார்க்காம விட்டாங்க, மக்கள் நல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர அண்ணாமலை தப்பு, அவர் பேர் சம்மந்தமே இல்லை. இதில் திரித்து போடக்கூடிய சன் நியூஸ் வேற என்ன சொல்லலாம், வேற நியூஸ், எல்லா நியூஸும் கிட்டத்தட்ட அவருக்கு ஆதரவாக தான் இருக்குது. இது போன்ற ஆட்கள் பேசக்கூடிய விஷயங்களா இருக்குமே தவிர அக்கா அவர்கள் அது போன்ற எந்த கருத்தையுமே சொல்லலை. புரட்சி இளைஞர் அண்ணாமலையாரும் தாமரை நாயகி அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனும் நல்ல இணக்கமான சூழல் இருக்காங்க. எங்கள் தலைவர்கள் எல்லாம் நல்ல இணக்கமாக தான் இருக்காங்க, எந்த சிக்கலும் எல்லாம் தெரிவித்துக்காரு. இல்லை, இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த நீட் தேர்வு மறுபடியும் அந்த சித்தாந்தம் வந்து விட்டது, நீட் தேர்வை எந்த வழியிலாவது நிறுத்தி விடுவோம், முடக்கி விடுவோம் சொல்லியிருக்காரு. நிறுத்திடுவாரா, முடக்கிடுவாரா? வழி இல்லை சார், முட்டு சந்து சொல்லிடுங்க. இல்லை ஏறி போயாச்சும் இல்லை வழி முட்டு சந்து இருக்க சார், வழி ஏறி போனால் எங்கே இருக்கும், ஏறி போனால் அங்கே வேற மாதிரி ஏதாவது இருக்கும், சொல்ல விரும்பல. முட்டு சந்துங்க அது, அதை விட்டுருங்க. நீட்டை பொறுத்தவரை அது நீட்டானது கொண்டு வந்தது யாரு? பாரத் ஜோடா, நம்ம அன்பு தம்பி அன்பு அண்ணன் ராகுல் காந்தி பண்ண விஷயம் தான் அது. நீட்டானது கொண்டு வந்தது காங்கிரஸ் தானே, அங்கே போய் பேசுங்க. காவேரினா காங்கிரஸ் கவர்மெண்ட் கர்நாடகாவில் அங்கே போய் பேசுங்க. எல்லாத்தையும் விட்டு எங்களுக்கே ஃபோன் பண்ணிட்டு என்ன கிடையாது, ஃபோனும் பண்றது இல்லை, ஃபோனும் பண்றது இல்லை, இங்கே பேசிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, ஐயோ கர்நாடகா தண்ணி கொடுக்க மாட்டாங்க, இங்கே வந்து ஐயோ நீட் ஏன் நினைக்கிறீங்க? இப்போ ஜெயிச்சவங்களாம் தலைவரே கஷ்டப்பட்டு செலவுப்பட்டு 2வது ஜெயிச்சிட்டோம், இந்த முறையாவது நீட்டு வேணாம் தலைவர், காலேஜ் நடத்த முடியல தலைவர், நட்டத்தில் போகுதுன்னு சொல்லி அங்கே நின்ன கேண்டிடேட்ல யார் நினைக்கிறீங்க? பெரிய பெரிய முதலாளிகள், காலேஜ் நடத்தக்கூடிய பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாம் கதறாங்க, தலைவரே உங்களை நம்பி 2வது நின்று ஜெயிச்சிட்டோம், நீங்கள் ஏதோ பலன் விட்டீங்க, இங்கே அங்கே ஒன்றும் செயல்படுகளை பார்த்தா திருப்பி மோடிஜி தான் ஆட்சி வராரு, எதையாவது பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க சொல்லி அனுப்ப, இவங்களும் நம்மளை நம்பி பல செலவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவங்களும் சரி நீ அழுவாது கவலைப்படாது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்புறாங்க தவிர இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீட்டை வைத்து அரசியல் செய்வதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு அரசாங்க மாணவர்கள் போக தொடங்கிட்டாங்க நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி, புரியுதுங்களா? ஏன் பணக்கார மட்டும் டாக்டர் ஆகணுமா? நான் கேட்க பதில் சொல்லுங்க. பணம் வச்சு தான் டாக்டர், இல்லைன்னா கம்பவுண்டரா போ, இன்ஜினியரா போ, ஏதோ போ, என்னங்க இது? அவனோட விருப்பத்துக்கு ஏற்றவாறு அவனோட எய்மை அச்சீவ் பண்ணிட்டோங்க. அதற்கான ஒரு வழி தான் நீட். இன்னைக்கு ஏகப்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு நீட்டுக்கு போகிறாங்க, சந்தோஷமாக இருக்கு பார்க்கும்போது. நம்மை போன்ற சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி பசங்க எவ்வளோ பேர் நீட்டுக்கு போகிறாங்க, எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. அதனால் மருத்துவர்களாக எல்லாருமே ஆகணுன்றது என்னோட நோக்கம். மருத்துவத்தை ஒரு வர்த்தகமாக மாற்றி அதை வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த போல ஆட்கள் எல்லாம் பேசுறதுல தயவு செய்து இளைஞர் பெருமக்களை நம்பாதீங்க. வளரக்கூடிய இளைஞர்கள் அடுத்த தலைமுறை. நீங்கள் நாட்டை ஆளுபவர்களை உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்க. தயவு செய்து இது போல திருட்டு உருட்டுகளை நம்பாதீங்க. இல்ல நீட் தேர்வுல பல முறைகேடுகள் நடந்திருக்குன்னு தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இதை எக்ஸாம்பிளா சொல்லி இருக்காரு. எங்க கரெக்ஷன் பண்ணாரு? 720 இல்ல ஸ்டாலின் நீட் கரெக்ஷன் பண்ணாரா?
அவர் நீட் ஸ்பில்லிங் தெரியுமா அவருக்கு? இல்ல இந்த வேலை அவருடைய இல்லைங்க நான் கேட்குறேன், இந்த வேலை அவருடைய வேலை இல்ல. என்ன இது வேலை இல்லை? நீட் எக்ஸாம் பேப்பர் தேர்றது அவருடைய அப்போ அப்போ முறைகேடு எப்படி தெரியும் அவருக்கு? முறைகேடு யார் சொன்னாங்க ஃபோன் பண்ணி அவருக்கு? சும்மா ஏதாவது பேச வேண்டியதான் பிரதர். இல்லை முறைகேடு அதாச்சு இதாச்சு, இவங்க ஆட்சி வந்தது கேடுன்றாங்க. இவங்க கேடு கட்டு ஆட்சி நடத்திக்கிட்டு பார்க்கறதுலாம் கேடு கேடு என்ன கேடு? எனக்கு ஒன்றுமே புரியல. இதுதான் என்ன நீங்க அவங்கள முறைகேடுன்னு சொன்னா அதை ஏத்துக்கணும், அவங்க உங்களை முறைகேடு சொன்னா ஏத்துக்க கூடாதா? இப்போ ஒரு மேட்டருக்கு வருவோம். முறைகேடுன்றீங்க, சரி ஒன்று கேட்குற பிரதர், முறைகேடுன்றீங்க. இவிஎம் மேட்டர் என்னவா கேட்டிங்களா? ஏதாவது இவிஎம் மேட்டர் என்னவா சொல்லுங்க. ஐயோ இவிஎம்ல முறைகேடு நடக்குது, பாஜக இவிஎம் டேம்பர் பண்ணிடுச்சு, இப்போ ஜெயிச்சிக்கல நீங்கள்லாம், நாங்கள் சொல்லலாமா? ஆக தமிழக பாஜக சார்பாக சொல்கிறோம், இவிஎம்ல மிஸ்டேக்கு சொன்னால் ஒத்துப்பீங்களா? ரீகவுண்டிங் வச்சுருவோமா? ரீஎலெக்ஷன் வச்சுருவோமா? ஆக இவங்க ஜெயிச்சா சூப்பர், இவங்க ஜெயிச்சா ஃபென்டாஸ்டிக், இவங்க ஜெயிச்சா ஃபேபுலஸ். இதுவே நாங்கள் மக்கள் மனதை பெற்று மக்கள் மனதை வென்று பெரிய அளவில் ஓட்டு வாங்கிட்டா அவ்வளோதான், செத்தாண்டா சிவனாண்டின்ற மாதிரி முடிஞ்சு கதை. கத்துறது அழுகிறது. இவங்க அழுகையை தொடக்கிறதுக்கு நேரம் சரியில்லாம போகுதுங்க, நமக்கு சும்மா தொடச்சு விட்டுனே கொஞ்சம் இருக்கு. அழுகாதப்பா எவ்வளோதான் சொல்கிறது. அதனால அதெல்லாம் விடுங்க. இல்லை நீட் எக்ஸாமில் எனக்கு கருத்து இருக்குது. இப்போ 11th 12th முடிச்சுட்டா நல்ல மார்க் எடுத்தால் நீட் மெடிக்கல் சீட் கிடச்சி வருது. இப்போ அதுக்குள்ள நீட் கொண்டு வந்துட்டீங்க. இப்போ இந்த 11th 12th எதுக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் வந்துடுறாங்களா மாணவர்கள்? நம்ம இது அதிகமாக படிச்சு நம்ம கொண்டு கிடைக்க போகல, டாக்டர் சீட் படிக்கணும், அப்போ இப்போவே படிக்காம அந்த பாடத்தை தவிர்த்துறாங்களே. சூப்பர். நான் என்ன சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் எதுக்கு தூக்கிடுவோமா? வேண்டாம். உங்கள் கூட்டுப்படியான விஷயம். நீங்கள் அதாவது ஒரு ஒரு அறிவாற்றல் இல்லை ஏன் கூட்டுன்னு இல்லை, நம்ம படிக்கிற காலத்தில் என்ன பண்ணியிருப்போம், லாஜிக்காக பேசுவோம். ஒரு ஸ்டாண்டர்ட் வரும்போது நம்ம ஒரு விஷயம் கற்றுப்போம். ஆமாம். நீங்கள் 1 2 3 எப்போ கற்றுக்கிட்டீங்க? 1ஆம் கிளாஸ். ஆமாம். ஏபிசிடி செகண்ட் ஸ்டாண்டர்டில் சிறப்பாக, 3 letters வேர்டு 3rd ஸ்டாண்டர்டில், 5 letter வேர்டு 4th ஸ்டாண்டர்டில், மேக்ஸில் டிவிஷன் 5th ஸ்டாண்டர்டில், இப்படின்னு ஒரு காலகட்டத்தில் ஒரு குழந்தை பிறந்து வளர்றது போல ஒரு கல்வி என்பது பொறுமையாக ஒன்று ஒன்றா சொல்கிறது தான் கல்வி. +1 வேணாம், +2 வேணாம், என்னங்க இது +1 அந்த முடிச்சிருங்க. ஒரு மாணவ பருவம் அதை கற்றுக்கொண்டு வராங்க. இது ஒரு தகுதி தேர்வு. நான் என்ன கேட்குறேன், பயாலஜிக்குள்ள ஒருத்தர் நிறைய மார்க் வாங்கிட்டாரு, டேலண்டே இல்லாமல் போயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர் கடம் அடிச்சு பாஸ் பண்ணுறான், சப்போஸ் டேலண்டே இல்லை, அது நீங்கள் இல்லை மறக்க முடியுமா? நீங்கள் நான் தப்பாக சொல்ல, அதிக மார்க் வாங்கிய மாணவர்களை குறை சொல்ல, பட் அவன் கடம் அடிச்சுட்டு போகிறான், மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணுறான், நிறைய மார்க் வாங்கிடுறான், அவன் மருத்துவ வரத்துக்கு தகுதி உள்ளாளா? எவ்வளோ பேர் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் அது. இப்போ இந்த நீட் எக்ஸாம்லாம் மாப்பிளம் பண்ணி பண்ணாமல் பாஸ் பண்ண முடியுமா? நீட் எக்ஸாம் எடுத்து இன்டெலக்சுவலான எக்ஸாம் பண்ணி எக்ஸாம் கொஸ்டின் எடுத்து பாருங்க, அது உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் தெரியும் உங்களுக்கு. எல்லா இடங்கள்லையுமே தமிழக பாடமுறை குவாலிட்டி இல்லைன்னு சொல்றீங்க. இருங்க, திமுக காரங்க குவாலிட்டி இல்லாமல் இருக்காங்க, அதனால குவாலிட்டியாக எது வந்தாலும் வேணான்னுவாங்க. இது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நான் சொல்றது ஒரு விஷயம் தான், தமிழக மக்களை குவாலிட்டியா அதெல்லாம் நான் பேசவே இல்லை. மாணவர்களிடையே ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்காங்க, நீட்டு போகணும் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க நீட் எக்ஸாம் அப்ளை ஆகி எழுதணுன்றது ஒரு விஷயம். இப்போ டீச்சர்ஸுக்கு டெட் எக்ஸாம் வைக்கிறீங்க? இல்லை பிரதர், அது ஓகே. இப்போ இந்த நீட் எக்ஸாம் எத்தனை காலையில் எழுதுவாங்க? டீச்சர்ஸுக்கு ரெக்ரூட் பண்ணுறதுக்கு டெட் ஏன் வைக்கிறீங்க? தமிழ்நாடு தகுதி தேர்வு ஏன் மற்ற ஆசிரியர் பிஎட் படிச்ச ஆசிரியர் தகுதி இல்லாதவங்களா? நீ ஏன் டெட் எக்ஸாம் வைக்கிற? நான் கேட்குறேன். இப்போ டிஎன்பிஎஸ்சி எதுக்கு எக்ஸாம் வைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் டிஎன்பிஎஸ்சி எதுக்கு நடக்குது, எதுக்கு எக்ஸாம் வைக்கிறீங்க? சீனியர் பண்ணி கொடுத்துட்டு போங்க, பாஸ் ஆகணும், நல்லா படிக்கிறவங்க தானே, 1000 ரூபாய் நல்லா படிக்கிறவங்க தானே, ஏன் அவனுக்கு கொடுத்துருப்பாங்க, எதுக்கு டிஎன்பிஎஸ்சி வைக்கிறீங்க, எதுக்கு டெட் வைக்கிறீங்க? புரியுதுங்களா? அதுக்கான தகுதி தேர்வு வைக்கிறது, அதாவது வாழ்க்கை தரத்தை வைத்து சம்பளம் வேலைக்காக வர்றாங்க, இது ஒரு முறை கண்டிப்பா வேணும். இல்லைங்க படிப்புக்காக போறது, அதாவது நீங்க ஒன்று 11th 12th எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் ஒரு வருஷம் கஷ்டப்படுறான் 11th முடிக்க, 12th ஒரு வருஷம் படிக்கிறான், இதை முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எத்தனை நாள்ல வருது? நல்லா புரிஞ்சுக்கோ, அடுத்து 2-3 மாதங்களே நீட் எக்ஸாம் வந்துருதா? இந்த 3 மாதத்துல இதுக்கு படிச்சு தயாராகி வருவான்னு நினைக்கிறீங்களா? நான் நல்லா சொல்றது கேளுங்க, நீட் ஆனது வரையறுக்கப்பட்டு கரெக்டான ஃபார்முலால தான் பசங்களுக்கு இது விட்டு நல்லா கேப் விட்டு தான் பண்றோம், சரிங்களா? அதற்காக கோச்சிங் சென்டர்ஸ்லாம் கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துது, அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயன்படுத்திக்கணும். அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இல்லாத அவங்களோட இஷ்டம். இந்த அரசாங்கமானது எடுத்து செய்து குறிப்பாக மத்திய அரசோட வழிகாட்டுதலின்படி. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீட்டால உங்களுக்கு நீங்கள் இழந்தது என்ன சொல்லுங்க? இப்போ நீட்டால எழுந்தது என்ன? இப்போ டிஎன்பிஎஸ்ஸால் நான் எழுந்தது எவ்வளோன்னு சொல்லுவேன், டெட்டால நான் எழுந்தது சொல்லுவேன். எத்தனையோ ஆசிரியர்கள் இன்னைக்கு தகுதி உள்ள ஆசிரியர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க, நான் அதுக்கு டேட்டா சொல்லுவேன். நீட்டால நீங்கள் நீட்டால பல மாணவர்கள் உயிர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரால, என்ன ஸ்ட்ராட்டஜியால, என்ன ஸ்டண்டால? பொய்யவே சொல்லிட்டு இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? படிக்கக்கூடிய மாணவர்களை குழப்பி உனக்கு நீட் இல்லாமல் போயிடும்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர்லாம் சேர்த்து எல்லா ஸ்கூலுக்கு அமைச்சு பேச வைக்கிறது அவங்க நீட்டு ஒழிக்கிறது லட்சணமா? இதெல்லாம் என்னங்க ஸ்ட்ராட்டஜி? இது பசங்களுக்கு என்னங்க நீங்க அதுக்கு கோச்சிங் கொடுத்தீங்க? ஸ்டாலின் இவ்வளவு பேசுறாரு, நீட்டை ஒழிங்க, நான் உங்க பேச்சுப்படி வரேன், நீட்டை ஒழிக்கிறது 2வது கதை இருக்கட்டும். அதுவரை இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மாணவர்களுக்கு நீங்க கொடுத்த கோச்சிங் ஜெயலலிதா அம்மையார் நீட்டை எதிர்த்தாங்க, அவங்க சேர்ந்து தவறுன்றீங்களா? ஸ்டாலின் அவர்கள் செய்து தவறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரட்சி தலைவி அம்மா நீட்டை எதிர்த்தது ஒரு காலம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க எதிர்த்தாங்க, அவங்க தமிழக மக்களுக்காக நின்னாங்கன்னு கூட வச்சுக்கோங்க, தப்பு சொல்ல. நீட்ன்றது ஒரு வரைவரைங்க, எனக்கு வரையறைகளை கொண்டு வருது தப்பு உங்களுக்கு நினைக்கிறீங்க? நீங்க அது தப்பு நினைக்கிறீங்களா? அரசு பள்ளி மாணவர்கள் மெடிக்கல் படி கூட நினைக்கிறீங்க நீங்க?
அரசு பள்ளி மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிக்கூட நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எவ்வளவு காண்டுங்க அவங்க மேல? ஏழை பிள்ளைங்க படிக்கூடாதாங்க? உங்களுக்கு ஏங்க அவ்வளவு ஏழை பிள்ளைகளும் படிக்கலாம். எங்கங்க? சரி, நம்ம டேட்டா எடுத்துருவோமா? நம்ம டேட்டா எடுத்துருவோம். இருங்க பிரதர், ஒரு நிமிஷம் நம்ம டேட்டா எடுத்துருவோம். நீட்டுக்கு முன்னாடி எத்தனை ஏழை மாணவர்கள் காலேஜ்ல படிக்கிறாங்க? அதாவது அட்மிஷன் போடுவாங்க, ரேங்க் காட்டுவாங்க, ஒரு ஏழை பிள்ளை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது வேற. எத்தனை பிள்ளைங்க உள்ள என்ரோல் ஆகி படிச்சிருக்கா பாத்துருவோமா? இன்னைக்கு எத்தனை பேர் போறாங்க தெரியுமா? எடப்பாடி என்ற மனிதர் ஒரு பர்சன்டேஜ் கொண்டு வந்தார் உள்ள. ஏங்க யாரோட வழிகாட்டுதல் படிங்க? சும்மா பண்ண முடியுமாங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஜுகேஷனை பொறுத்த வரலும் இட் இஸ் சென்ட்ரல் லிஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டேட் வந்து நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு முடிவு பண்ண முடியாது. அதனால நம்மளோட வழிகாட்டுதல் படி தான் தமிழக மக்களுக்காக நம்ம பிரத்யேகமாக பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீட்ன்றது ஒரு வரையறைக்கான தேர்வு. எங்களுக்கு அதில் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிஃபைடாக போகணுன்றது எங்களோட இது. அதனால 11th 12th குவாலிட்டிலாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் இது போல திமுக போல ஆட்சி இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மருத்துவர்கள் இப்போ குவாலிஃபைட் இல்லைன்றீங்களா? அதுதான் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டே இருக்கீங்க. அது கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன். இதுவரை இருந்த மருத்துவர்கள் நல்ல மருத்துவர்கள் தான் இருக்கட்டும். காலங்கள் மாற 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 எஜுகேஷன் சிஸ்டம்லாம் மாறுது. பழைய டாக்டர் படிச்சது இப்போ படிக்கிறது ஒன்றும் கிடையாது பாருங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ஸ்கூலிங் டைம் எப்படி படிச்சாங்கன்றது வேற, இப்போ படிக்கிறது வேற. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஏன் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க? அந்த காலத்தில் படிச்சவங்க வேலை இருக்கு, இப்போ படிச்சவங்களுக்கு ஏன் வேலை இல்லை? மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு. அதெல்லாம் சும்மாங்க. இப்போ எஜுகேஷனோட குவாலிட்டி சரியில்லைங்க. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் சரி கிடையாது தமிழகத்தில். குறிப்பா இருக்குங்க கல்லூரிகள் அதிகமாயிடுச்சு. ஆகுங்க. யாரால? திமுக எம்பிகளால. கல்லூரி ஃபுல்லாக யார் பேர்ல இருக்கு சொல்லுங்க? தாகூர் காலேஜ் யார் பேர்ல இருக்கு? பாரதி யூனிவர்சிட்டி யார் பேர்ல இருக்கு? சவிதா யார்? யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முதலாளிகள் திமுகவை சார்ந்தவர்கள் பல்கலைக்கழகம் நடத்துறாங்க. அவங்களுக்கு கப்பம் கட்ட முடியாத சூழ்நிலை. நல்லா பணம் வச்சிருக்கவன் நீட்ல ஃபெயில் ஆயிடுறான். ஏழை பிள்ளை நீட்ல பாஸ் ஆகி அவன் டாக்டரா போயிடுறான். இவங்களுக்கு கல்லா கட்டல. இதற்கு மேல விஷயத்தை பேசாதீங்க. நான் ஹானஸ்டா சொல்றேன். நீட்ன்றது இட் இஸ் ஆல்வேஸ் a positive thing for students who are qualified. ஒரே கேள்வி, ஏழை பிள்ளைகள் இந்த நீட் தேர்வு மட்டும் தான் உள்ள போயிருக்காங்களா? இதுக்கு முன்னாடியே நம்ம 12th முடிச்சுட்டு வருவாங்க, அப்போ உள்ளே போனதே கிடையாது. நான் ரேஷியோ சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதுல போகும்போது எவ்வளவு ரேஷியோ போயிருக்காங்க, அதுல போகும்போது எவ்வளவு ரேஷியோ போயிருக்காங்க. உங்களுக்கு புரிதல் இருக்கு. உங்களுக்கு புரிதல் இருக்குல்ல? தமிழக மக்களே அது புரிதல் இல்லாம இன்னும் எதிர்த்துட்டே இருக்காங்க. என்ன காரணம்? புரிய வைக்காம உங்களை புரிய வைக்காம குழப்பத்தில் வைக்கிறது யாருன்னு டெக்னாலஜி வளராம இருக்குங்க. உங்களை புரிய வைக்காம உங்களை குழப்பற இடத்துல யாரு இருக்காங்கன்னு பார்க்கணும். சாஸ்தாங்க திமுக காரங்க சாஸ்தாங்கமா உட்காந்துருக்காங்க. நீங்க நல்லபடியா யோசனை பண்ண கூட உங்களுக்கு குழப்பம். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்க நம்ம லைஃபே டிசாஸ்டரா மாத்துறது எப்படி? திமுக கிட்ட ஒரு நாள் போட்டா போதும், வாழ்க்கையை தரமட்டம் வைக்கிடுவாங்க. அதுல நீட்டு வந்து விதிவிலக்கா? அதனால ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, மாணவர்களை ஏமாற்றக்கூடிய வேலைகளை செய்யாதீங்க. நீட்டை வச்சு அரசியல்ல முடிஞ்சு போச்சு. அந்த நீட்டை வச்சு நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்க பெற்ற ஓட்டு என்ன இந்தியா ஃபுல்லா சொல்லுங்க? நாங்க தான் திருப்பி ஜெயிச்சிருக்கோம். ஜிஎஸ்டி வச்சு எவ்வளவு பேசுறீங்க? யாரு ஆட்சி அமைச்சிருக்கோம்? நாங்க தான் ஆட்சி அமைச்சிருக்கோம். உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லா அவங்க எடுக்கக்கூடிய எல்லா ஸ்டென்ட்லையுமே பிஜேபிக்கு இது பாசிட்டிவாக தான் அமைஞ்சிருக்கு. பிஜேபிக்கு இன்னும் ஆதரவு அதிகமாக தான் இருக்கு. வாக்கு சதவீதத்தில் பிஜேபி உயர்ந்திருக்கும் இந்திய அளவில். அதையும் தெரிஞ்சுக்கோங்கன்னு அன்போடு கேட்கிறேன். ஓகே, அதே மாதிரி பிரதமர் மோடி சொல்லியிருக்காங்க, நாட்டின் வளர்ச்சிக்காக மிக வேகமாக உழைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மனதாக முடிவுகள்லாம் எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. என்னாச்சு? அந்த தனி பெரும்பான்மை இறங்கி விட்டதோ கீழே? சார் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு தனி பெரும்பான்மை இப்பவும் இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. நான் முடிச்சிடறேன் கேளுங்க. இதற்கு முன்னாடி நாங்க எவ்வளவு சீட் இருந்தோம்? தனிப்பட்ட முறையில் நாங்களே 303 சீட்டு, கூட்டணியோட 350 சீட்டுக்கு மேல இருந்தோம். நாங்க கூட்டணி கட்சியாளர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்கோம். நான் பேர் உட்பட சொல்லுவேன். கூட்டணி கட்சிகளுக்கு நாங்க அப்பவே மந்திரி பதவி கொடுத்துருக்கோம். ஏன்? எங்களுக்கு கூட்டணி கட்சி தேவை இல்லைங்க, தனி பெரும்பான்மையா இருக்கும் இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை இருந்தாலும் சரி, கொஞ்சம் முன்னப்பிலே இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சியை மதிப்பதில் எங்களை விட சிறப்பானதும் யாருமே இல்லை. முதல் விஷயம். ரெண்டாவது, ஒருமித்த கருத்தோடு செயல்படுவோம். நல்ல விஷயம் தானே? இது போல ஐஎன்டிஏ மாதிரி ஆசைப்படுறீங்களா? நீங்க அவன் ஒன்று பேசுவோம் அது மாதிரி ஆசைப்படுறீங்களா? அதெல்லாம் நடக்கக்கூடாதுங்க. ஒருமித்த கருத்தோடு மக்களுக்காக தொடர்ந்து உழைப்போம். 18 மணி நேரம் உழைக்கப்படும்னு சொல்லி மாண்புமிகு பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. அது நமக்கெல்லாம் பெருமை. நமக்காக தான் பாவம் தலைவர் விடிய கஷ்டப்படுறாரு. நீங்க தெரிஞ்சு ஒருமித்தம் சொன்னீங்க. ஒருமித்தம்னா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு சிறப்பு அந்தஸ்து கேட்டால் கொடுத்துருவாரா ஆந்திராவுக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது அவங்களுடைய தேவைகளை அவங்க கேட்பது சகஜம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதை செய்யணும், எதை எந்த நேரத்தில் செய்யணும், இதையெல்லாம் பாரத பிரதமர் கலந்து பேசி செய்வாங்க. எதுனாலும் மக்களுக்கு எதெல்லாம் ஃபாரா போதோ, மக்களுக்கு எதெல்லாம் நல்ல விஷயமாக அமைதோ அதையெல்லாம் பாஜக துரிதமாக வேகமாக எந்தவித சலனம் இன்றி செய்யும். இல்ல முன்னாடி தனி பெரும்பான்மை மோடி எதிர்க்க எவன் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ அதுதான் பிரதர். முன்னாடி அண்ணாலும் அப்படிதான், இன்னாலும் அப்படிதான், என்னாலும் பாஜக காலம் தான் இந்தியாவில். இவங்கெல்லாம் பேசி ஏதாவது அரைகோல் விடலாம். இந்த அரைகோலுக்கு எல்லாம் பயப்படக்கூடிய பாஜக காரணம் இல்ல. இந்திய மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. முன்னாள் ஓகே. இப்ப இன்னால 234 எதிர்வரிசையில் உட்கார்றாங்களே, என்ன பண்றது? உட்காரட்டும். இது முன்னாடி எவ்வளவு பேருக்கு வந்தாங்க சொல்லுங்க? ஏங்க 500 சீட் இருக்கா இல்லைங்க? எப்பவுமே இது மாதிரி உட்காந்து என்ன பண்ணிட்டாங்க? சும்மா அமளி பண்ணுவாங்க. அப்ப தனித்தனியா இருந்தாங்க. இப்ப ஒரு கட்சியில ஒரு கூட்டணியா நிற்காங்களே, நினைக்கிறீங்களா நீங்க? உடைஞ்சிருன்றீங்களா? உடைஞ்சிருமா? இருந்தாலும் உடைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. நான் இந்த கேள்வி கேட்டிருக்கேன். இது வந்து ஒவ்வொரு கட்சி ஒரு கொள்கை கோட்பாடு. நீங்க சப்போஸ் நாளைக்கு சட்டமன்ற
சட்டமன்ற தேர்தல்னா உடஞ்சிருவீங்களேன்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, MP இல்ல அங்க உடஞ்சிருவோம். நான் முடிச்சிருக்கேன் கேளுங்க. எம்பிலே உடஞ்சிட்டாங்க. ம். கேரளால ராஜா அண்ணன் யாரு பிரச்சாரம் பண்ணாரு? கம்யூனிஸ்ட் ராஜா அண்ணன். யாரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாரு சொல்லுங்க? ராகுல் காந்தி எதிர்த்து பேசுறாரா இல்லையா? அதே அவங்க மனைவி டக்குன்னு ஓடி போய் ரேபரேலியில ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்றாங்க. இங்கேயே உடஞ்சி போச்சுங்க. ஆம் ஆத்மி கூட்டணியில் இருக்கா? மம்தா மேடம் கூட்டணியில் இருக்காங்களா? வெளியே இருந்த ஆதரவு முடிஞ்சிச்சுங்க. அது ஒரு கூட்டணியே இல்லை. அதை பத்தி பேசுற டைம் வேஸ்ட். காங்கிரஸை பொறுத்தவரை போன முறை 40, இந்த முறை ஒரு 50 தாண்ட மாட்டாங்க நினைச்சோம். பரவாயில்ல, மக்களை ஏமாத்தி குரல் வித்தையெல்லாம் காமிச்சு 99 வந்துட்டாங்க. இந்த குரல் வித்தை நீடிக்காது. இவங்க கூட இருக்கவங்களாம் இருக்க மாட்டாங்க. பாருங்க, பிரதமராக போய் பேசிட்டு நீங்க எதிர்கட்சியோட தலைவராக யாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அவங்க நிலைமை. தகுதிகளுக்கு ஏற்றவாறு அவங்களுடைய பலத்துக்கு ஏற்றவாறு யோசிக்கணும். காங்கிரஸ் இந்தியாவுக்கு துரோகம் செய்த கட்சி. நீங்கள்லாம் இவ்வளோ பேர் உள்ள இருக்கிறதே பெரிய அதிசயம். அந்த அதிசயத்தை கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு உங்க வேலையை பார்க்க ஆரம்பிங்கன்றதை நான் அன்போடு கேட்டுக்கிறேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பயிர்த்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.